வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழ் மண்ணின் மகத்துவத்தில் ஏழை குறித்து காண்போமா? ஏழை என்றால் என்ன பொருள் தெரியுமா? நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏழை என்றால் வறுமையில் உள்ளவர்கள், உணவிற்கு வழி இல்லாதவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏழை என்பதற்கு பொருள் வேறொன்றும் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோமா? பாரதியார் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி மிளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று குறிப்பிடுகின்றார். இதில் ஏழையாக உள்ள ஒருவனுக்கு கல்வி தர வேண்டும் என்று அவர் சுட்டவில்லை. அவருடைய முதன்மையான நிலை இரண்டை உணர்த்துகின்றார். ஒன்று நாட்டு விடுதலை, இன்னொன்று வீட்டு விடுதலை. வீட்டு விடுதலை என்று சொன்னால் பெண் விடுதலை. அப்ப எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் எழுத்தறிவு தருவதுதான் அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட, ஆலயம் 16 நாட்டலை விட, எஞ்சி இருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களையும் விட மிகச் சிறந்தது ஒரு பெண்ணுக்கு கல்வி தர வேண்டும் என்று சொல்கின்றார். இதற்கு ஆதாரமாக நாம் இலக்கியங்களில் பார்க்கலாம். பக்தி இலக்கியங்களில் சான்றாக திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர் இவர்கள் எல்லாம் ஏழை என்ற சொல்லை பெண்ணாகவே குறித்துள்ளார்கள். ஆம், மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றார். ஆம், ஏழை பங்காளன் என்பது மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கின்றது. அப்படி என்றால் ஏழை என்றால் பெண் என்றுதானே பொருள். நாம பேச்சு வழக்கில் ஒரு பழமொழியை சொல்வோம், ஏழை சொல் அம்பலமேறாது என்று சொல்லி. ஏழை சொல் அம்பலமேறாது என்று சொன்னால் பெண்கள் சொல்வதனால அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அந்த பழமொழியை வைத்துள்ளார்கள். இதை கிராமப்புறத்தில் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாது என்று நாட்டுப்புற வழக்கிலே சொல்வதும் உண்டு. அப்ப ஏழை என்ற சொல்லுக்கு பொருள் பெண். பெண் எந்த நாட்டில் உயர்த்தப்படுகிறாளோ அந்த நாடுதான் மிக சீரும் சிறப்புமாக வளர்ச்சி பெற்ற நாடாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நலம் தரும் இன்னொரு பதிவில் மீண்டும் காணலாம். என்றும் உங்கள் சூடாமணி பாலாஜி.